பரலோகத்துக்கு போறதுக்காக என்ன பண்ணணும்? மாதிரி உங்ககிட்ட நீ என்ன வச்சிருக்கிறப்போ சொல்லுங்க. இங்க எதாவது பர்த்தர் என்ன சொல்றாரு? சரி, பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, ஓகே. ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்க, ரெடி, ஓகே. அது ஒன்றும் ஆகிப்போச்சா? இங்க வர தண்ணி ஊற்றி துணி போட்டுக்கிட்டு ஆகிப்போச்சா? வேண்டியது நம்மளுக்கு வேணும் இல்லையா? உதாரணத்துக்கு யாரும் அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அமெரிக்கா போகணும் என்ன ஆகணும்? அதுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும் இல்லையா? புரியுதா சொல்றது? அதே மாதிரி பரலோகத்துக்கு போகணும்னா, அந்த பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுநாதர்கிட்ட போகணும்னா நாம் என்ன வேணும்? அதுக்கு வேண்டியது நாம் இந்த உலகத்தில் என்ன வேணும்? சம்பாதிக்கணும். தகுதி நாம் என்ன வேணும்? தகுதி என்ன வேணும்? தகுதி பெறணும். அந்த தகுதி பெறாட்டி நம்ம என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இப்போ இயேசுக்கு நம்பிக்கிட்டேன், ஓகே. பாவத்தை ஒத்துக்கிட்டேன், மனம் திரும்பினேன், என்ன பண்ணேன்? ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், ஓகே. பரிசுத்தாவியம் கூட பெற்று நினைச்சுக்க, ஓகே. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்கு போறதுக்காக ஆயத்தம் பண்றதுக்கு சகாயம் பண்றது, அவ்வளவுதான். இல்லாட்டி ஒரு அத்திவாரம் மாதிரி. அதுக்காக என்ன பண்ணணும்? இப்படி வாழ்க்கை என்ன பண்ணணும்? கட்டிக்கோணும். யார் கட்டிக்கோணும்? நீ கட்டிக்கோணும். நாம கட்டிக்கிறதுக்கு வசரம் தான் சபை, ஊழியக்காரரு, பைபிள், பரிசுத்தாவி, இதெல்லாம் ஏற்பாடுங்க. அர்த்தம் புரிஞ்சுங்களா? பாரு, வந்து நாம் என்ன பண்ணணும்? கேட்கணும். நல்லா கேட்டு அந்த வச்சன பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்? மனசு மாற்றிக்கோணும். மனசு மாற்றிக்கோணும், பார்வை மாற்றிக்கோணும், நம்ம கேட்கறத மாற்றிக்கோணும். எல்லாம் என்ன ஆகணும்பா? மாற்றிக்கிட்டு எப்படி இருக்கணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம என்ன ஆகணும்? நம்ம குணங்கள் மாறணும்.